Hello students. Last video la nama வந்து forms of organizations of public enterprises பத்தி ஒரு introduction part வந்து நம்ம பார்த்தோம். அதை வந்து அந்த public sectors வந்து மூணா forms of organization மூணா டிவைட் பண்ணியிருந்தாங்க. That is departmental undertaking, statutory corporation, அப்புறம் government company அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து departmental undertakings அப்படின்றத ஒரு ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் பப்ளிக் செக்டார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ், அதாவது ஒரு கவர்மெண்ட்டினுடைய தலைமையில் ஒவ்வொரு துறையை, இப்போது ரயில்வே துறையாக இருக்கலாம், தட் இஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து நடத்துறது தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசிங் பப்ளிக் என்டர்பிரைசஸ். நார்மலாகவே வந்து ஒரு பெரிய வேலையை வந்து ஒரே ஆள் செய்கிறத விட அதை நம்ம பல பேருக்கு பிரித்து கொடுக்கும் பொழுது அந்த வேலை வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதே தான் கவர்மெண்ட்டே வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து நடத்துறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ அதை வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து அதுக்கு சில ஹெட், அவங்களுக்கான ஒரு லீடர்ஸை நம்ம கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்க சரியாக வழி நடத்திட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க என்னென்ன ரிசல்ட்டுன்றதை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ கவர்மெண்ட்டினுடைய ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ தீஸ் என்டர்பிரைசஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி and are considered part or an extension of the ministry itself. ஸோ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர் இருக்கும். ஸோ இந்த அமைச்சரவை மூலமாக தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? அவங்களுடைய தலைமையில் அவங்களுடைய நிர்வாகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் த்ரூ தீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம்டு பை தெம் ஆர் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் வந்து ஒரு மினிஸ்டருடைய தலைமையில் நடந்தாலும் அது யாருக்கு, அதோடைய ஹெட்டு, அவங்களுக்கும் ஹெட் யாருன்னா கவர்மெண்ட்டு தான். ஸோ கவர்மெண்ட்டு தான் வந்து அந்தந்த துறைகளுக்கு ஏற்ப மினிஸ்டர்ஸை சரியான முறையில் அவங்கள வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து அவங்கள வந்து பிஸ்னஸை பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா? அந்த ஆர்கனைசேஷனை வந்து நடத்த வைக்கிறாங்க. அப்போது கவர்மெண்ட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்களே தவிர்த்து அதை வந்து வேறு யாருக்குமே செப்பரேட் பண்ணி கொடுக்கல. அப்போ அது வந்து பப்ளிக் செக்டார் கீழே தான் வரும். ஸோ தே ஹாவ் நாட் பீன் கான்ஸ்டிடியூட்டட் ஆஸ் அட்டானமஸ் ஆர் இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆஸ் சச் ஆர் நாட் இண்டிபெண்ட் லீகல் என்டிட்டிஸ். ஸோ இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிட்டோம் அப்படின்றதுனால அது வந்து தனித்துவமாக நடத்தக்கூடிய ஒரு நிறுவனமாகவோ இல்லை வந்து எல்லா முடிவுகளையுமே வந்து அவங்களே எடுத்து எல்லா டிசிஷன்ஸும் எடுத்து அது வரக்கூடிய வருவாயும் அவங்களே எடுத்துக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செப்பரேட்டாக எந்த ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸ், லீகல் என்டிட்டிஸ் கிடையாது, சட்டத்திட்டங்கள் அப்படின்றது வந்து இதுக்கு எதுவுமே கிடையாது. தே ஆக்ட் த்ரூ த ஆஃபீஸஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாமே வந்து எப்படி செயல்படுது, கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட்டினுடைய எம்ப்ளாயீஸ் மூலமாக தான், ஆஃபீஸர்ஸ் மூலிமா தான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. தீஸ் அண்டர்டேக்கிங்ஸ் மே பி அண்டர் த சென்ட்ரல் ஆர் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சென்ட்ரலினுடைய தலைமை, சென்ட்ரல்னால் மத்திய அரசு, அதனுடைய ஹெட்டுக்கு கீழே இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ஹெட்டுக்கு கீழே நடக்கிறதா இருக்கும். ஸோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய ரூல்ஸ் என்னவோ அதுக்கேற்ப அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணோம். ஒருவேளை அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரோல் அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சென்ட்ரலினுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்களோ அதுக்கேற்ப தான் வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தீஸ் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர் ரயில்வேஸ் அண்ட் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப்
டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் எடுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட், போஸ்டல் ஆர் டெலிகிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ். டிபார்ட்மெண்ட்னா என்ன, அது யாருக்கு தலைமையில் வருது அப்படின்றத பார்த்தோம். ஸோ டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் அப்படின்றது வந்து ஒவ்வொரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஆனால் எல்லாமே கவர்மெண்ட் தலைமையில் தான் நடக்கும். அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸை வந்து தலைமை வைப்பாங்க, லீடர்ஷிப் கொடுத்துருவாங்க. அந்த மினிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. அதில் என்னென்ன டிசிஷன்ஸ் எடுக்கணும், எவ்வளோ வந்து அங்கே ஃபண்டு தேவைப்படுது, இது எல்லாமே வந்து இவங்க எல்லாமே வந்து டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து வரக்கூடிய வருவாயை எங்கே கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, the funding of these enterprises come directly from the government treasury and or an annual appropriation from the budget of the government. ஸோ இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஃபண்டிங் இருந்தால் தான் அதை நடத்த முடியும் இல்லையா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து கவர்மெண்ட்டினுடைய ட்ரெஷரியிலிருந்து, கவர்மெண்ட் வச்சுருக்கக்கூடிய ஃபண்டிலிருந்து தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபண்ட்ஸை வந்து கொடுப்பாங்க. அவங்க செலவு பண்ணுறதுக்கான பணத்தை கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுவாங்க. அந்த பட்ஜெட்டிங்கில் வீட்டில் நம்ம வந்து இப்போ ஒரு மாதம் சம்பளம் அப்பா வாங்கினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மாதத்துக்கு நம்ம மளிகை சாமான் இவ்வளோ ஆகும், இதுக்கு ரேஷனுக்கு இவ்வளோ ஆகும், இல்லை வந்து காய்கறி வாங்க இவ்வளோ ஆகும், இல்லை வந்து பசங்க படிப்புக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேட்டாக மணி எடுத்து வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும். ஸோ இது எல்லாத்தையுமே பட்ஜெட் போட்டு கவர்மெண்ட்டினுடைய ஃபண்டில் இருந்து தான் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் வந்து போகும். The revenue earned by these is also paid into the treasury. ஸோ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து வரக்கூடிய வருவாய் இருக்குது இல்லையா, அந்த வருவாய் வந்து யாருக்கு போகும், கவர்மெண்ட்டினுடைய ஃபண்டுக்கே தான் திரும்பி போகும். இப்போ டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த டேக்ஸை தான் வந்து அமௌண்ட்டை தான் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய நலனுக்கு, பொதுமக்களுடைய நலனுக்கு செலவழிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான். கவர்மெண்ட் கிட்டேருந்து மக்களுக்கு வரும், மக்கள்லேருந்து மறுபடியும் கவர்மெண்ட்டு போகும், ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு ரொட்டேஷனல் இதில் தான் நடந்துக்கிட்டு இருக்கும். They are subject to accounting and audit controls applicable to other government activities. ஸோ என்னதான் வந்து கவர்மெண்ட் வந்து அது நடத்தினா கூட அதற்கான அக்கௌண்டிங், கணக்கு வந்து சரியாக இருக்கணும். ஆடிட் கண்ட்ரோல்ஸ் அதே போல் அதை வந்து ஆடிட் பண்ணி அதில் வந்து சரியான முறையில் இருக்கிற ஃபண்டை சரியான முறையில் பயன்படுத்தி எப்படி க்ரோ பண்ணுறது, ஸோ என்ன செலவினங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வருவாய் அதில் வந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்து அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரியான முறையில் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். த எம்ப்ளாயீஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ் ஆர் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அண்ட் தேர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த சர்வீசஸ் ஆர் த சேம் ஆஸ் தட் ஆஃப் தி அதர் எம்ப்ளாயீஸ் டைரக்ட்லி அண்டர் தி கவர்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். அது வந்து கவர்மெண்ட்டினால டைரெக்டாக அப்பாயிண்ட் ஆகிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையர் அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா? இந்த ஐஏஎஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டால் டைரெக்டாக அப்பாயிண்ட் ஆகிறவங்க. இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டால் டைரெக்டாக வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரக்கூடியவங்க. அந்த டிபார்ட்மெண்ட், அந்த மினிஸ்டர் வந்து கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸர்ஸை வந்து ஒரு எக்ஸாம் மூலமாக, இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க, பேங்கிங்க்கு எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து செலக்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து மக்களை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த ஈவன் என்ன தான் வந்து வெளியே இருந்த மக்களை வந்து அந்த எம்ப்ளாயீஸாக எடுத்தனாலும் அவங்களும் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டை நேரடியாக அவங்கள எடுக்கலைன்னாலும் ஒரு எக்ஸாம் மூலயமா வச்சு அவங்கள வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி ஆஸ் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஓகே, தே ஆர் ஹெடட் பை இந்தியன் administrative service officers and civil servants who are transferable from
one ministry to another. ஸோ இவங்கள வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் சிவில் சர்வன்ஸும் தான். ஓகே, இட் இஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் டு பி அ மேஜர் சப்டிவிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி மினிஸ்ட்ரி. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டினுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இது எல்லாமே வந்து இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, டெலிஃபோனிக் டிபார்ட்மெண்ட்டு, இல்லை வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, இல்லை வந்து பேங்கிங் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டினுடைய சப்டிவிஷன்ஸ் தான். இது எல்லாமே துணை கிளைகள் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ அதையே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க யாருன்னா மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் தான் வந்து அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான அமைச்சர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நிர்வாகம் பண்ணுறாங்க. தே ஆர் அக்கௌண்டபிள் டு த மினிஸ்ட்ரி சின்ஸ் தர் மேனேஜ்மெண்ட் இஸ் டைரக்ட்லி அண்டர் த கன்சர்ன்டு மினிஸ்ட்ரி. ஸோ அந்த மினிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, எவ்வளோ செலவாயிருக்குது, எவ்வளோ இன்கம் வந்திருக்குது, என்ன டெவலப்மெண்ட்டு கொடுத்துருக்கோம், இது எல்லாத்தையுமே வந்து அதற்கு ஹெட்டான அந்த மினிஸ்டருக்கு கொண்டு போய் டைரெக்டாக அந்த மினிஸ்டருக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து போகணும். ஓகேவா? அவருடைய கண்ட்ரோலில், அவருடைய டைரக்ஷன் தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே நடக்கும். இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ். ஓகே, இதனுடைய மெரிட்ஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, தீஸ் அண்டர்டேக்கிங்ஸ் ஃபெசிலிட்டேட் த பார்லிமெண்ட் டு எக்ஸசைஸ் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஓவர் தர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே துறையில் என்ன வருமானம் வந்திருக்கு, என்ன டெவலப்மெண்ட்ஸ், ஃபண்டிங், கவர்மெண்ட் கொடுத்த ஃபண்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த ரயில்வே துறையை வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ லாபம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டில் நாங்கள் இந்த விஷயங்களெல்லாம் எங்கள் துறையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், முன்னேற்றம் அடைய வச்சுருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் என்ஷூர் எ ஹை டிகிரி ஆஃப் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ பொதுமக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு போய் சேரும் இல்லையா. ஒரு பார்லிமெண்ட்டில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக பப்ளிக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போது பப்ளிக்கும் வந்து ஓகே, கவர்மெண்ட் இவ்வளோலாம் நமக்கு பண்ணுது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ க்ரோத் எல்லாம் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. த ரெவென்யூ ஏர்ன்டு பை த என்டர்பிரைஸ் கோஸ் டைரக்ட்லி டு த ட்ரெஷரி அண்ட் ஹென்ஸ் இஸ் a சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் த கவர்மெண்ட். ஸோ ஒவ்வொரு துறையிலிருந்து, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வரக்கூடிய இன்கம், ரெவென்யூ வந்து வருவாய் வந்து பார்த்திங்கன்னா அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ரயில்வே டிபார்ட்மெண்ட், அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் எல்லாமே நேராக எங்கே போகும், கவர்மெண்ட்டினுடைய ஃபண்டுக்கு தான் போகும், ட்ரெஷரிக்கு தான் போகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்கமாக இருக்கும். ஓகேவா? ஸோ where national security is concerned, this form is most suitable since it is under the direct control and supervision of the concerned ministry. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேசிய பாதுகாப்பாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைச்சருக்கு கீழே வழி நடத்தப்படுது இல்லையா. ஸோ அவங்களுடைய சூப்பர்விஷனில் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே நடக்குது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்டை நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்குமே வந்து அந்த மைண்ட் செட் இருக்கும். அதனால் வந்து இதெல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜஸாக வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸில் சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் சஃபர்ஸ் ஃப்ரம் சீரியஸ் ட்ராபேக்ஸ். இதுலேயும் ட்ராபேக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் ஃபெயில் டு ப்ரொவைட் ஃப்ளெக்சிபிலிட்டி விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஸ்மூத் ஆப்ரேஷன் ஆஃப் தி பிஸ்னஸ். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நல்ல ஸ்கில்டு பர்சன்ஸ், எம்ப்ளாயீஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஐடியாஸை கொண்டு வரணும், இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், இல்லை வந்து சில புது புது விஷயங்களை வந்து அதில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினச்சாலும் அவங்களால இமீடியட்டாக அதை வந்து கொண்டு வர முடியாது. அதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து அந்த ஆர்கனைசேஷனை ஸ்மூத்தாக வந்து கொண்டு போக முடியாது.
ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது வந்து அந்த இடத்துல வந்து இருக்காது. ஏன்னா எது எடுத்தாலும் வந்து ஹையர் அஃபீஷியல்ஸை கன்சல்ட் பண்ணாமையோ இல்லை ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட கேட்காமையோ எந்த விதமான முடிவுகளையுமே அவங்களால எடுக்க முடியாது. அப்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வந்து லேக் ஆகுது. த எம்ப்ளாயீஸ் ஆர் ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சச் அண்டர்டேக்கிங்ஸ் ஆர் நாட் அலவுட் டு டேக் இண்டிபெண்டன்ட் டிசிஷன்ஸ் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் தி மினிஸ்ட்ரி கன்சர்ன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து தங்களுடைய ஐடியாஸை வந்து புது புது ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் அதுக்கான அப்ரூவல், அதுக்கான பர்மிஷன் வந்து மினிஸ்டர் கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதுக்கான டிசிஷன்ஸே வந்து அவங்க அங்கே எடுக்க முடியும். திஸ் லீட்ஸ் டு டிலேஸ் இன் மேட்டர்ஸ் வேர் ப்ராம்ப்ட் டிசிஷன்ஸ் ஆர் ரிக்வயர்டு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மினிஸ்டர் கிட்ட போயிட்டு இந்த ரெக்வஸ்ட்டை வச்சு இந்த இந்த ஐடியாஸ் எல்லாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு அக்செப்ட் ஆகி நமக்கு வர்றதுக்குள்ளேயே என்ன ஆகும், நம்ம அந்த விஷயத்தை தாண்டி வந்திருப்போம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எந்த டைமில் நம்ம டிசிஷன் எடுக்கணுமோ குவிக்காக அந்த டிசிஷனை எடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து அங்கே இருக்கும். ஏன்னா கண்ட்ரோல் பூரா மினிஸ்டர் கிட்ட இருக்கிறதுனால அவருடைய பர்மிஷன், அவர்கிட்டருந்து எல்லா விதமான அக்செப்டன்ஸ் வந்தால் மட்டும்தான் வந்து இங்கே எந்த வேலையுமே நடக்கும். ஸோ தீஸ் என்டர்பிரைசஸ் ஆர் unable to take advantage of business opportunities. ஸோ வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் கூட, டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் கூட அதை கொண்டு வர முடியாது. The bureaucrats over cautious and conservative approval does not allow them to take risky ventures. ஸோ இங்கே தலைமை வகிக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னெச்சரிக்கையாக வந்து இருப்பாங்க. அதாவது வந்து அப்ரூவல் வந்து இது கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்தா வந்து இதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இதெல்லாம் வந்து சில விஷயங்களை பார்க்கறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களாகவே இருந்தாலும் அவங்க சொன்னக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே வந்து இன்னோவேஷன்ஸ் வந்து நல்ல விஷயங்களாக இருந்தாலும் இதனால் பாதிப்பு வந்துருமோ அப்படின்றனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ரிஸ்கியான விஷயத்த வந்து அவங்க எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. மக்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். There is red tapeism in day-to-day operations and no action can be taken unless it goes through the proper channels of the authority. Red tapeism அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெகுலேஷன்ஸு, பேப்பர் ஒர்க் பண்ணுறது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு கவர்மெண்ட் இதுக்கே போகணுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இவங்கள போய் பாருங்கள், அவங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஆஃபீஸரை போய் நீங்கள் பார்க்கணும், இதுக்கு அடுத்து நீங்கள் இந்த ஆஃபீஸரை போய் பார்க்கணும் அப்படின்னு நிறைய ரெகுலேஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், நிறைய ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படின்னா என்ன ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அத்தாரிட்டி இருக்கும்போது ஒரு செயல்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து ரொம்ப லேட் ஆகும். எந்த ஒரு விஷயமே வந்து இமீடியட்டாக நடக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேகிங், ஒரு பின்னோக்கின ஒரு விஷயந்தான் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் த்ரூ த மினிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலையீடுகள் வந்து நிறைய இருக்கும். இப்போ ஒரு ரோட் கான்ட்ராக்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கே வந்து கொடுக்கலாம், இல்லை வந்து புதுசாக ஒருத்தவங்க வராங்களே அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை அரசியல்வாதிங்க வந்து இல்லை எங்களுடைய ஆளுங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து என்ன ஆகுது, ஒரு அரசியல் தலையீடு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் யூஸ்வலி இன்சென்சிட்டிவ் டு கன்சியூமர் நீட்ஸ் அண்ட் டு நாட் ப்ரொவைட் அடிக்வேட் சர்வீசஸ் டு தெம். ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கன்சியூமரினுடைய தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சிக்காம அவங்களுக்கு என்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது, என்ன நீட் இருக்குது, தேவைகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்காமையே அந்த ஆர்கனைசேஷன் என்ன ஆகும், ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதையுமே கேட்கக்கூடிய சூழல் வந்து அங்கே இருக்காது. வெறும் ஹெட், அதாவது மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட் இதை மட்டுமே வந்துட்டு அவங்களுடைய அப்ரூவலுக்காகவே நம்ம எல்லா விஷயத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னால இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.